எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நீங்கள் தான் பேசுகிறீங்க. எங்களை சமூகம் என்னத்தை கணிக்க போகுது? இப்போ ஈழத்தமிழர்ண்டா இப்படி தான் சொல்லி கணிக்க போகிறாங்க. தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க. ஈழத்து பெண்கள் வந்து லைவில் வந்து பச்சை ஆபாசமாக பேசுகிறாங்க. நிச்சயமாக உங்களை டிகெட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிடு. ஆனால் அவ்வாறான ஊடகங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா வந்து இன்னொரு ஆளை வந்து அழ வச்சு அதன் மூலம் வர வருமானத்தை எடுத்துக்கொண்டு தான் என்ன சொல்கிறது சம்பாதிச்சிருக்கிறார். அடிப்படை ஆபாச தாக்குதல் நீங்கள் யார் மீது தொடுத்தா கூட ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனுஷனை உடைக்க முடியும். அதை வந்து நம்ம மண்டைக்கு ஏற்றி கொள்ளாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்போமான்னு சொன்னால் அதில் மீண்டு வந்துடலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. வணக்க மக்களே, நான் விஜயதரன். மீண்டும் எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான வீடியோ. நிச்சயமாக என்னடா அவன் திருப்பியும் எஸ்கே கிருஷ்ணா பற்றி பேசுகிறான்னு சொல்லி தப்பாக நினைக்கிறாங்க. நிச்சயமாக நேற்று அந்த வீடியோ பார்த்தேன். வீடியோ வந்து டிக்டாக் லைவை வந்து என்ன சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு ஒன்று பார்த்தேன். முழுக்க ஒரு ஆபாசம் நிறைஞ்ச ஒரு வீடியோ பதிவு. குறிப்பாக சில விடயங்களை உங்களோட நான் வந்து என்ன சொல்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்களுடையும் ஈழத்தமிழர்களுடையும் ஒரு பேசிட்டு போகலாம் சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா அவரை மையமாக கொண்டு வந்து ஒரு தரப்பு வந்து சார்பாகவும் ஒரு தரப்பு வந்து எதிராகவும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, அது இருக்கட்டும். இன்னொரு தரப்பு வந்து தமிழ் தேசியக்கு எதிரான தரப்புன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு தரப்பு எம்பி அர்ஜுனா அவர்களுக்கு சார்பானவர்கள் இல்லை அவருக்கு எதிரானவர்கள் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு தரப்பு தங்களை பற்றியே பேசி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே டிக்டாக்ல பச்சை தூசணத்தால் என்ன கேட்கக்கூட முடியாத வார்த்தை பிரயோகங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல வந்து லைவ்ல பேசலாம், அது ரெக்கார்ட் ஆகாது. அதன் அடிப்படையில் வந்து லைவ் முடிஞ்சதுன்னு சொன்னால் அது கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி முதல் அந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. லைவ்ல எது வேணாலும் பேசலாம். இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிக்டாக் லைவை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டா பாருங்க, உங்களோட முகம் தெரியாது. சில ஆக்கள் முகம் தெரியாமல் தான் வந்து பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க, முத காட்ட மாட்டீங்க. பட் என்ன அங்கே யார் பேசுறது? எங்களுடைய ஈழத்தமிழர்கள். நீங்கள் தான் பேசுகிறீங்க. எங்களை சமூகம் என்னத்தை கணிக்க போகுது? அப்போ ஈழத்தமிழர்ண்டா இப்படி தான் சொல்லி கணிக்க போகிறாங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு சிந்தனை செயல் கூட உங்கள்கிட்ட இல்லை. நம்ம வந்து போய் நின்று கொண்டு எவன்கிட்ட கேட்க முடியும்? அவன் சொல்லுவான், உங்களோட ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு காட்டு முறாண்டினா சொல்லுவான். புரியுதா? இதில் முக்கியமான ஒரு கவலை ஒன்று இதில் பதிவு செய்கிறேன். எங்களுடைய ஈழத்து பெண்கள் வந்து லைவ்ல வந்து பச்சை ஆபாசமாக பேசுறீங்க. நிச்சயமாக உங்களை டிகர் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவ்வாறான ஊடகங்களை தவிர்த்து கொள்ளலாம். என்னை பொறுத்த மாட்டேக்கு தவிர்த்து கொள்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடிவென்றதான் என்னுடைய கருத்து. என்ன சொல்லுங்க, இப்போ ஒரு விடயத்தை தொடர்பாக வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு லைவ்ல வந்து பேசுறீங்கன்னு சொன்னால் இரு தரப்பு மோதும் பொழுது வந்து தூசண வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் வாரது இயல்பு. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் எல்லாருமே ஒரு ஈழத்தமிழர்கள். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனி வாழ்வியல் போர்க்குணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை ஈழத்தமிழர்களுக்கு இருக்கு. எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக மனசுல வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றது கடல் கடந்து காலம் கடந்து போனா கூட எங்களுடைய இனத்துக்கு ஒரு பெருமையும் கலாச்சாரமும் இருக்கு. நாங்கள் எந்த நிலையில இருந்தா கூட நம்ம வந்து எங்களுடைய தன்னிலை மாறாமல் இருக்கணும்ன்ற என்னுடைய கருத்து. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு தெரியும், எனக்கு புரியுது. நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் வந்து வெளிநாடு போய் நீங்க உண்மையாவே பாவம். என்ன சொன்னா வெளிநாடு போனீங்கன்னு சொன்னா இங்கே ஈழத்துல இருந்து சுதந்திரம் உங்கள்கிட்ட இருக்காது. வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து நீங்க அப்டேட் பண்ணி கொள்றீங்க. அங்க வந்து காலையிலேருந்து இரவு 12 மணி மட்டும் வேலை செய்கிறாங்க சிலாக்கள். அதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லாத இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இருந்து சாப்பிட்ற கூட உங்களுக்கு நேரம் இல்லை. நான் ஒத்துக்கொள்கிறேன். என்ன சொன்னால் இங்கே வந்து வயல்வெளிகளில் ஒருத்தன் பேரை சொல்லி கத்தின்னு சொல்லி கத்தி எல்லாம் பேசுவீங்க. சுதந்திரமான ஒரு கருத்து பரிமாற்றங்கள்லாம் இருந்தது ஈழத்தில். ஆனால் வந்து அங்கே போனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ளணும். அது ஒரு ப்ரெஷர். உண்மையாகவே நான் ஒத்துக்கொள்கிறேன். அங்கே வந்து ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது. இந்த டிக்டாக் தளம் வந்த அப்புறம் வந்து அதை பார்த்தாலே புரியுது. டிக்டாக் தளத்தில் வந்து அடித்து விடுறீங்க. என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடித்து விடுறீங்க. அது உங்களுக்கு ப்ரெஷர் இறங்குது. அதை இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு அது ஒரு உண்மையாகவே ஒரு டிக்டாக்ல வர அந்த லைக்கை பார்க்க எங்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு காலத்தில் இருந்தது. அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது அடிப்படையில் வந்து உண்மைதான். ஆனால் கொஞ்சம் சிந்திங்க. நமக்குன்னு ஒரு கலை கலாச்சாரம் இருக்குது. நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. பேசுறதுக்கு உங்களுடைய சுதந்திரம். ஆபாச வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது உங்களோட இந்த லைவை வந்து
இப்போ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க. 15 வயசு பிள்ளைகளும் சின்ன குழந்தைகள்லாம் அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. கூடுதல் இலங்கையில் வந்து யூடியூப் பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ யூடியூப் செய்கிறதுக்கே ஏகப்பட்ட பேர் ஆசைப்பட்டு வரதால இந்த யூடியூப் பார்க்குறாங்க. நான் அதன் அடிப்படையில் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த சமூகம் வந்து இதை நோக்கி போகணும். எல்லாருக்கும் தூசணம் தெரியான்னு சொல்லி நான் நல்லவன்ட்டு சொல்லவே வரையில்லை. எல்லாருக்கும் தூசணம் தெரியும். தூசணம் தெரியான்னு சொன்னால் அவன் நடிக்கான்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லா ஆபாச வார்த்தைகளும் தெரியும், ஆபாசங்களும் எல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் வந்து நம்ம தெரியான்னு சொன்னோம்னா நாங்கள் நடிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ தெரியாத ஒருத்தன் சொல்கிறான்னா உண்மையாகவே நடிக்கிறான். என்னை பொறுத்த மட்டும் அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்றது, எங்களுடைய வாழ்வியலை வந்து நாங்கள் வந்து பேணி காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால வந்து சில விடயங்களை தவித்து கொண்டு போகணும். இப்போ நான் எஸ்கேபில் கிருஷ்ணாவை மையப்படுத்தி இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணம், எஸ்கேபில் கிருஷ்ணா உங்களுக்கு தெரியும். எஸ்கே பிளாக்கை சுற்றி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு தரப்பு வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு எதிராக மிகப்பெரிய விமர்சனங்களை வச்சு கொண்டு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பு வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக என்ன சொல்றது கருத்துக்களை அவருக்கு சார்பாக வச்சு வாரீங்க. இதில் வந்து தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களே எங்கள்கிட்ட வந்து கோல் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கேட்குறீங்க. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பாக ஒரு சில விடயங்களை முன் வச்சு வீடியோ பதிவு செய்யுங்கன்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு ஒரு என்ன சொல்றது நெருடலாக இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக பேசுவோமா பேசக்கூடாதுன்னு சொல்லி நிச்சயமாக சரி அவங்க சொன்ன விடயத்தை பதிவு செஞ்சிடறேன். இதில் நான் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த லைவ்ல நடந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் இந்த பிரச்சனை. ஒரு அம்மாட்ட கேட்டிருக்கீங்கன்னா எஸ்கே பிளாக்கு எதிர் தரப்பு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவர் எஸ்கே பிளாக்குடைய வருமானத்தை காட்ட சொல்லி அதுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லி அதன் அடிப்படையில் வந்து அந்த அம்மா கேட்டதாக தெளிவாக சொல்கிறோம். அந்த அம்மா கேட்டதாக நீங்கள் உழைக்கிற வருமான தரவை வந்து காட்ட முடியுமாண்டு, ஏன் இவன் எஸ்கே மட்டும் காட்டணும்னு சொல்லி அந்த அம்மா கேட்டதாக இந்த என்னுடைய எனக்கும் ஒரு வேண்டப்பட்டவர் வந்து என்னுடைய கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து அவர் ஒரு கருத்தை அதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து இன்னொரு ஆளை வந்து அள வச்சு அதன் மூலம் வர வருமானத்தை எடுத்துக்கொண்டு தான் என்ன சொல்கிறது சம்பாதிச்சிருக்கிறார். அடிப்படையில் வந்து வருமானத்தை காட்டணும்னு சொல்லி அந்த அண்ணன் வேண்டப்பட்டவர் சொல்லியிருந்தார். அது அடிப்படையில் வந்து அவர் சொன்னதை இதில் பதிவு செஞ்சுட்டேன். என்னுடைய கருத்து இது கிடையாது. நான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுடைய ஊடகங்கள் வந்து யாரையும் இழிவுபடுத்தாது. அதன் அடிப்படையில் வந்து என்னை பொறுத்தவரை நான் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு இந்த வீடியோ ஊடாகவே ஒரு அறிவுரையை சொல்லிக்கொள்கிறேன். எஸ்கே பிளாக் கிருஷ்ணா ப்ரோ, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. நான் வந்து உங்கள்ட்ட ஒரு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கப்படுதா அந்த நபர்களை இனங்கண்டு அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க ப்ரோ. நடத்தி உண்மையாகவே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை வந்து நேரடியாக பேசி தீர்த்து கொள்ளுங்க. என்னை பொறுத்தமட்டிக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து, நம்ம இடம் தானே, நம்ம தமிழ் பேசுகிறவங்க தானே. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த லைவ் நானும் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தேன். நான் பார்க்கும் பொழுது மிக ஒரு ஆபாசமான ஒரு என்ன சொல்கிறது மோதலாகவே அந்த லைவ் இருந்தது. அதன் அடிப்படையில் வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன், எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு எவ்வளவு ஆதரவான நிலை இருக்கோ அதே சமயம் அதுக்கு எதிரான நிலையும் இருக்கு. இதுதான் நான் பார்த்து கொண்டேன். அப்போ நம்ம வந்து எதிரானவர்களுக்கு என்ன தவறு செஞ்சோம், எந்த இடத்துல இந்த தவறுகளை இழைக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே கவனத்தில் கொள்ளுங்க. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா உங்களுடைய ஒரு நலன் விரும்பியாவே எடுத்துக்கொள்ளுங்க. என்னை பொறுத்தவரை இது அறிவுரையாகத்தான் நான் சொல்கிறேன். அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்க. நடத்தி பிரச்சனைகளை தீர்வை நோக்கி கொண்டு போங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து திருப்பி தம்பி பேச பகை பெருசாகிச்சுன்னு சொன்னால் பேர்ந்து அது வேறு விளைவுகளை கொண்டு வந்து சேர்த்துடும். என்னை பொறுத்த மாட்டேங்க உண்டு நம்ம வந்து நமக்கு எதிராக நம்ம வளர்ந்துட்டோம்ன்றதுக்காக நமக்கு எதிராக சில பிரச்சனைகள் வருதா அதை தவிர்த்து கொள்வோம். நம்ம வந்து ஊடகங்களில் வந்து இனி நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த லைவோட தவிர்த்து கொள்ளலாம். லைவ்ண்டா நான் சொல்கிற லைவ் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க. டிக்டாக் லைவ்னு சொன்னால் குரூப்பாக இருந்து பேசுகிற லைவோட தவிர்த்து கொள்ளுங்க. இதைத்தான் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டு வரோம். அவருக்கு ஒரு தகுதி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அவர் தனி லைவ் வேறு, குரூப் லைவ் வந்து டிக்டாக்ல போய் பேசுவாங்க, அதெல்லாம் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கு இருந்தால் தான் அதுக்கான ஒரு தகுதி இருக்கு. என்னை பொறுத்த மாட்டேங்க இல்லை ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். என்னை பொறுத்த மாட்டேங்க நீங்கள் வந்து அங்கே போய் பேசும் பொழுது வந்து சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு எதிர்த்தரப்பு இருப்பாங்க, கருத்து வைப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவானாக இருப்பாங்க, அவங்க கருத்து வைப்பாங்க, மாறி இயலாத கட்டத்தில் லைவில் அடிப்படையில் தானே பக்கத்தில் இருந்தால் உண்மையாகவே அடிபட்டுருவாங்க, கை கலப்பு வந்துடும். ஆனால் லைவ்ன்றதால ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் ஆபாச வார்த்தைகளை கொட்டுவாங்க. அப்போ சில இடங்களில் வந்து தவித்து கொள்வது தான் மிக ஒரு சால சிறந்தது. இதை நானே சொல்கிறேன்னு சொன்னால் என்னையும் ஒரு டிக்டாக் லைவ் தளத்தில் வந்து மிக கேவலமான ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்கள நான் நேசிக்கிறேன்.
ஏன்னு சொல்லுங்க, அவங்க வந்து சொன்ன தகவல் எல்லாமே பொய். வீட்டு தகவல் உண்மை இருந்தால் கூட நான் அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால நான் வந்து விலத்தி கொண்டேன். புரியுதா? அவரு இப்ப என்னுடைய வயசை சொன்னாங்க, அது தப்பா சொன்னாங்க. என்னுடைய இடத்தை சொன்னாங்க, தப்பா சொன்னாங்க. மது அருந்துறன்னு சொன்னாங்க. உண்மையாவே அது சாவகத்தில் இத்தனை வருஷம் இருக்கிறேன், 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க என்ன மது அருந்துறன்னு சொல்லி. அப்ப நம்ம வந்து நம்மளை பற்றி ஒரு தகவல் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா, குறைஞ்சபட்சம் எங்களுடைய எஃப்இயை போய் பார்த்தா கூட சில குறிப்பிட்ட தகவல் தந்திருக்கும். அதுல இருக்கும் ஒரு 50 விதமாக உண்மை தகவல் இருக்கும். அது அடிப்படையில் அதை வச்சா கூட ஒரு ஒரு விமர்சனம் வைக்க முடியும். அதுக்கு கூட உங்களால் முடியலன்னு சொன்னா என்ன காரணம் சொல்லுவாங்க? உளவியல் ஆபாச தாக்குதல். இது வந்து உளவியல் ரீதியா ஒரு மனுஷனை உடைக்கும். ஆபாச தாக்குதல் நீங்க யார் மீது தொடுத்தா கூட ஒரு உளவியல் ரீதியா ஒரு மனுஷனை உடைக்க முடியும். அதை வந்து நம்ம மண்டைக்கு ஏற்றி கொள்ளாம ஒரு ஸ்ட்ராங்கா இருப்போமான்னு சொன்னா அதுல மீண்டு வந்துடலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு வைக்கிறேன். என்னை பொறுத்த மாட்டேங்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது, ஏன் இந்த பிரச்சனை தொடருது, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு என்ன சொல்றது, எங்கெங்க அந்த பிரச்சனைகள் நீங்கள் எது எதுவும் விட்டு தொட்டதெல்லாம் இருக்கான்னு சொன்னால் அது சம்மந்தமான ஆக்களோட வந்து என்ன சொல்றது ஒரு பேச்சுவார்த்தையை வச்சுக்கோங்க. பிரச்சனையை முடிச்சுக்குங்க. என்னை பொறுத்த மாட்டேங்கும் பிரச்சனையை வளர விடாமல் முடிச்சுக்குங்க. நம்ம வந்து ஒரு ஊடகம் நம்மளை விமர்சிக்குதுன்னு சொன்னால் அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அவர்களுக்கு எதிராக போய் லைவ்ல உட்கார்ந்து அவர்களுடைய போட்டி போட்டு ஆபாச வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த முடியும் அவர்களை விட்டுட்டு விலத்தி போனீங்கன்னு சொன்னால் 4 நாளைக்கு பேசுவாங்க, அடுத்த நாள் அவங்க மறந்துடுவாங்க. இதான் என்னுடைய தனிப்பட்ட முறையான கருத்து. இது எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக ஒரு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு வெளிநாட்டில் இருந்து எடுத்து இப்படி பிரச்சனை. அவர் வந்து எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்தோடு இருக்கிறவர். பட் அது நான் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்தினால் யாரையும் இழிவுபடுத்தி பதிவு செய்யறதில்லை. என்னை பொறுத்த முடியும் ஒரு கருத்தை முன்வைப்பேன். நான் நாகரீகமாக அந்த கருத்தை முன்வைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் என்ன யார் இழிவுபடுத்தினா அதை பற்றி நான் கவலைப்படுற இல்லை. எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா காணும்னு தான் என்னுடைய லைஃப். அதன் அடிப்படையில் வந்து நான் யாரை நம்பியுமே இல்லை. என்னை பொறுத்தவரை எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரையாகவே இந்த வீடியோ பதிவை நான் செய்திருக்கேன். இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன கழிவுதுறகும் தயாராக வருவாங்க. எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்களும் வருவார்கள், ஆதரவானவர்களும் வருவார்கள். தயவு செய்து கழிவுத்துறதை விட்டுருங்க. இதுல வந்து நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. என்ன எதுவும் நான் தவறு செஞ்சேன்னா இந்த விடயத்துல தம்பி நீங்க செய்தது தவறு, இதை மாற்றிக்கோங்க, இந்த விடயம் உண்மை, இந்த விடயம் போய் இல்லாட்டி இந்த வீடியோ ஊடாக நாங்க வந்து சில விடயங்களை கற்றுக்கொண்டோம், இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோல சில தவறுகள் இருக்கு, எல்லாத்தையும் பதிவு செய்யலாம். இல்லை நீங்க எஸ்கேக்கு ஆதரவா எதுவும் பதிவிட போறீங்களா பதிவிடுங்க. இல்லை எஸ்கேக்கு எதிரானவர்களுக்கு எதிராக எதுவும் பதிவிட போறீங்களா நாகரீகமான முறையில பதிவிடுங்க. முடிஞ்சது. இதில் வந்து உடனடியாக எங்களை கழுவி ஊத்துறதுல இந்த பலனும் கிடையாது. நாங்கள் வந்து யாருக்கு எதிராகவும் வீடியோ பதிவு செய்யப்படுறது இல்லை. அது தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இது வந்து ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து நான் இதுக்கு கருத்து சொல்ல விரும்பலை. ஆனாலும் ஒரு அண்ணன் வந்து இன்றைக்கு காலையில் என்னோட கதைச்சு கொண்டே இருந்தார். பேசுங்கன்னு சொன்னால் ஆனால் இதை என்னுடைய அவர் சொன்ன கருத்தை இதில் முன்வச்சா கூட என்னை பொறுத்த மாட்டேங்கும் இந்த விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன ஒரு அறிவுரையாகவே எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்கே கிருஷ்ணா நம்ம வந்து பிரச்சனைகள் எங்கே இருக்கோ அந்த பிரச்சனைகளை அந்த இடத்துலயே தேடி தீர்த்து கொள்ளலாம். என்னை பொறுத்த மாட்டேங்கும் எங்கே அந்த பிரச்சனை இருக்கோ பிரச்சனையை விட்டு ஓடுறோம்னு சொன்னோமா ஓடலாம், ஒரேடியாக ஓடிடணும். பிரச்சனையிலே இருக்க போறோம்னு சொன்னா அந்த பிரச்சனை இடத்துக்கே போய் தீர்த்து கொள்ளுங்க. அது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து.